அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ சொர்க்கவாசல் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். ஜெயிலில் என்ன நடக்குதுன்னா, ஒரு கலவரம் நடக்குது. அதில் 50-60 பேர் வந்து இறந்துடுறாங்க. போலீஸ்காரங்க உட்பட எல்லோரும் இறந்துடுறாங்க. இதை விசாரிக்க வந்து நட்ராஜ் வந்து வராது ஜெயிலுக்கு. ஜெயிலை விசாரிக்கும் போது அங்கே கருணாஸ் வந்து போலீஸாக இருக்கார். எல்லாரையும் வந்து கைதிகள் எல்லாரையும் சேர்ந்து விசாரிக்கிறாங்க. அப்போ வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் என்னென்னா வந்து ஆர்ஜே பாலாஜி இருக்கார். இந்த ரோட்டு ஓரமாக வந்து தள்ளுவண்டி கதை வந்து வச்சிட்ருக்காரு. இருக்கும்போது வந்து அவர் வந்து ஒரு பேங்க் ஆள்கிட்ட வந்து லோன் வேணும், நான் ஹோட்டல் ஆரம்பிக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. கவலைப்படாத, உன் லோன் வந்து சீக்கிரமாக வந்து அப்ரூவ் ஆயிரும்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. இப்படியே போயிட்டுருக்க வந்து ஒரு நாள் நைட்டு வந்து அவர் கடையில் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து மிளகாப்பொடி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அடுத்த நாள் பார்த்தா வந்து அந்த பேங்க்கில் லோன் தரேன்னு சொன்னவர் வந்து இறந்து கிடக்கிறாரு. இவர் கடையில் தான் மிளகாப்பொடி வாங்கணும்னு சொல்லி போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நைட் வந்து இவர் வந்து அந்த பேங்க் ஆளுக்கு வீட்டுக்கு வந்து போயிருக்காரு, கை கால் வந்து கழுவிட்டு அங்கே வந்து போகிறதுக்கு. இவர் தான் வந்து கொலை பண்ணிப்பான்னு சொல்லி புடிச்சிட்டு வந்து ஜெயிலில் வந்து போட்டுறாங்க. இவருக்கு ஒரு லவ்வர் இருந்திருக்காரு, இவன் அம்மா வந்து இருந்திருக்காங்க. இவர் வந்து ஜெயிலுக்கு வராரு. ஜெயிலுக்கு வந்தோடனே தான் வந்து இவருக்கு வந்து தெரிய வருது, கொலை பண்ணது யாருன்னா வந்து ஜெயிலியை வந்து ஆட்டி பட்ஜெட்டுக்கு செல்வராகவன் வந்து இருப்பார். அவரோட ஆளுங்க தான் வந்து கொலை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி இவருக்கு வந்து தெரிய வருது. ஜெயிலுக்கு வந்த உடனே வந்து கருணாஸ் வந்து அங்கே வந்து இன்ஸ்பெக்டராக இருப்பார். அவர்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருப்பார், செல்வராகவன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுப்பார். இதெல்லாம் வந்து நீ கேட்கக்கூடாது, அமைதியாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே செல்வராகவனை வந்து பார்க்குறதுக்காண்டியே வந்து ஒரு அங்கே சண்டை, அடித்தடி சண்டை நடக்கும். அதில் வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து கலந்துக்குவான். கலந்து வந்து செல்வராகவன்ட்ட வந்து மீட் பண்ணிடுவான். மீட் பண்ணதுக்கப்புறம் வந்து சரி இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி வந்து அடையாளம் கண்டுருவான். அதுக்கப்புறம் வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து சமயக்கட்டில் வந்து சமயக்காரங்க வேலையோட வந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். இப்படியே இருக்கும்போது வந்து ஒரு நாள் வந்து பரவலை வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. வீட்டுக்கு போய் வந்து லவரையும் அவங்க அம்மாவையும் வந்து பார்ப்பார். பார்த்தோன்னே வந்து அவங்க புதுசாக வந்து எஸ்பி ஒருத்தர் வந்திருப்பார். அவர்கிட்ட வந்து ஆர்ஜே பாலாஜி சொல்லி, நான் வந்து ஜெயிலுக்கு வர சார், நான் வீட்டில் இருந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். ஆனால் வந்து அவனை வழுக்கட்டாயமாக வந்து ஆர்ஜே பாலாஜி கூட்டிகிட்டு வருவாங்க. வர வழியை வந்து எஸ்பி வந்து சொல்லுவார், இது மாதிரி ஜெயிலில் வந்து செல்வராகவன் வந்து ஆட்டி பிடிச்சிட்டு இருக்கான், அவனால தான் வந்து நீ வந்து ஜெயிலில் இருக்க, அவனை நீ இது ஏதாவது பண்ணால் தான் வந்து நீ வந்து ரிலீஸ் ஆக முடியும் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. இந்த புதுசாக வந்த எஸ்பியை வந்து செல்வராகவன்ட்ட போய் பேசுகிறார், இது மாதிரி வந்து நீ இந்த தொழில் இதெல்லாம் வந்து விட்டுடு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் செல்வராகவன் வந்து அதெல்லாம் வந்து கேட்கவே மாட்டார். நான் வந்து என் இஷ்டப்படி தான் இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறார் அவன்கிட்ட. செல்வராகவன் ஒரு ஆளையாக வந்து போலீஸ்காரங்க வந்து அடித்து துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ணுற சைடு பிஸ்னஸ் எல்லாத்தையும் வந்து முடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா செல்வராகவன் ஜெயிலுக்குள்ளே இருந்துகிட்டே வந்து மொத்த சிட்டியும் வந்து தன்னோட கண்ட்ரோலில் வந்து வச்சிருக்காரு. இவருக்கு வந்து ஆளுங்கட்சி சப்போர்ட் வந்து ரொம்ப நிறையாவே வந்திருக்கு. இந்த சமயத்தில் எதிர்கட்சியை சேர்ந்த 3 எம்எல்ஏக்கள் வந்து உள்ளே வந்து வராங்க. இப்போ இது ஆர்ஜே பாலாஜி வந்து பரவல் போயிட்டு வர்றார். அந்த சமயத்தில் வந்து எஸ்பி வந்து இவரை வந்து ஒரு டாக்டரை வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் வந்து இது மாதிரி வந்து இது வந்து பேதி மாத்திரை, இதை வந்து செல்வராகவன் சாப்பாடில் வந்து கலந்து கொடுத்துரு, அதுக்கப்புறம் வந்து அவன் ஜிஹெச் போயிடும், அதுக்கப்புறம் வந்து மற்ற நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எஸ்பி வந்து சொல்லுவார். ஆர்ஜே பாலாஜி வந்து சரி அப்படின்னு வந்து சொல்லிடுவார். அன்றைக்கி நைட் வந்து அந்த இடத்துல வந்து பார்ட்டி வந்து நடந்துகிட்ருக்கும். அந்த சமயத்தில் வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து சாப்பாடு கலக்காமல் வந்து அப்படியே வந்து விட்டுருவார். ஆர்ஜே பாலாஜி சாப்பாடுக்காண்டி வந்து 2 சிக்கன் வந்து வச்சுருப்பார். அப்போ செல்வராகவனோட ஆளுங்க வந்து ஆர்ஜே பாலாஜி வச்சிருந்த சாப்பாடு வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அதை சாப்பிட்ட உடனே வந்து செல்வராகவனுக்கு வந்து ஏதோ வந்து மயக்க பிடிச்ச மாதிரி ஆயிரும். உடனே வந்து அவரை வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஆம்புலன்ஸை. போகிற வழியாக வந்து செல்வராகவன் வந்து இறந்துருவார். அவர் இறந்த விஷயம் வந்து ஜெயிலில் வந்து கலவரம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஒழுங்காக வந்து அந்த எஸ்பி வந்து வரணும், எஸ்பி தான் வந்து செல்வராகவனை கொண்டுட்டான், எஸ்பி வந்து இங்கே வந்து எங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த எஸ்பி வந்து சஸ்பென்ஷனில் இருக்கானா அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. இப்போ வந்து ஜெயிலில் வந்து அந்த 3 எம்எல்ஏங்கள் இருக்காங்களே, எதிர்கட்சி எம்எல்ஏ, அந்த 3 எம்எல்ஏ வந்து அந்த கைதிங்க வந்து பிடிச்சி வச்சுருவாங்க செல்வராகவனோட ஆளுங்க. எஸ்பி வந்தால் தான் வந்து இந்த 3 எம்எல்ஏக்களை விடும் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. ஆர்ஜே பாலாஜி இந்த சாப்பாடு கொடுக்குற வேலையில் இருக்கனால வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து அவங்க இருக்க இடத்துக்கு நான் வந்து ஈஸியாக வந்து சாப்பாடு கொடுக்க போகிறாரு. சாப்பாடு கொடுக்க போகும்போது வந்து அவங்க இருக்க இடத்த வந்து பார்த்துட்டு வந்து போலீஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தாரு, இவங்க இங்கே தான் ஒழிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. போலீஸ் வந்து அந்த ஏரியா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. எல்லாரையும் வந்து கண்ட மேனிக்கு வந்து சுடுது, ஃபயர் ஆக்சிடென்ட் இப்படிலாம் வந்து நிறையா இடம் இது நடக்குது. இப்போ வந்து அவங்க டீமில் இருக்க ஆளுங்களுக்கு வந்து செல்வராகவன் டீமில் இருக்க ஆளுங்களுக்கு வந்து தெரிய வருது, இது மாதிரி வந்து ஆர்ஜே பாலாஜி தான் வந்து ஏதோ கலந்துட்டான் அப்படின்னு வந்து சொல்லி தெரிய வருது. அதே மாதிரி வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து கண்டுபிடிச்சிடாரு. ஆர்ஜே பாலாஜி கொடுத்தது வந்து பேதி மாத்திரை தான், ஆனால் வந்து அந்த வந்த 3 எதிர்கட்சி எம்எல்ஏ தான் வந்து அவனை வந்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆர்ஜே பாலாஜி வந்து கண்டுபிடிச்சிடறாரு. இதை வந்து எஸ்பிடியும் வந்து சொல்லிடுறாரு. எஸ்பி வரும்போது வந்து இந்த இவர் சமயக்கட்டை வேலை செய்கிறப்ப வந்து அங்கே வந்து குக்கு மாஸ்டர் வந்து இருப்பார். அவரை வந்து எஸ்பி வந்து கொண்டு வருவார். இதை வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து பார்த்துருவான். பக்கம் கட் பண்ணால் வந்து நம்ம செல்வராகவன் ஆல்ரெடி வந்து ஒருத்தன் வந்து அல்வா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு செல்வராகவன்ட்டு வந்து விஷத்தை வந்து கொடுத்துருப்பான். அது வந்து யார் கொடுத்தான்னா வந்து நம்ம கருணாஸ் வந்து கொடுத்துருப்பார். ஏன்னா வந்து அவர் தான் வந்து அடுத்த எஸ்பி ஆகணும். அதுக்கு பதிலாக வந்து இப்போ புதுசாக வந்து எஸ்பி நியமிச்சிருக்கனால வந்து அவன் மேலே பழி போடுறதுக்காண்டி வந்து கருணாஸ் வந்து எதிர்கட்சி ஆளுங்கிட்ட எம்எல்ஏ அந்த காசு வாங்கிட்டு வந்து செல்வராகவனுக்கு வந்து இது மாதிரி வந்து பண்ணிடுவார். கலவரத்தை என்ன பண்ணுவான்னு வந்து கருணாஸ் வந்து அவனை வந்து சுட்டு கொண்டு வருவார்.
செல்வராகவன் ஆளையும் வந்து எஸ்பி வந்து சுட்டு கொண்டுருவான். இப்போ எஸ்பியை வந்து எல்லா கைதிகளை வந்து பிடிச்சிருவாங்க. அப்போ வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து அந்த சமயக்காரனை கொல்றதுக்காண்டி வந்து எஸ்பியை கொள்ளலான்னு சொல்லிட்டு வருவார். அப்போ வந்து என்ன சொல்கிறேன், நீ தான் வந்து சாப்பாடு வந்து இதை கலந்த, நீ தான் வந்து எம்எல்ஏ இருக்க இடத்த போட்டு கொடுத்தானு அப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்ககிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு வந்து மாட்டிகிட்டு இருப்பான் ஆர்ஜே பாலாஜி. அப்போ எல்லா கைதிகள்லாம் வந்தோடனே வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து எஸ்பியை வந்து அங்கேயே வந்து குத்தி கொண்டு வருவான். இப்போ என்கொயரி கமிஷனை வந்து நடராஜ் வந்து விசாரிக்கும் போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து செல்வராகவன் ஒருத்தன் ஆள் செத்தான்ல, அவன் தான் வந்து எல்லாரையும் வந்து எஸ்பியை கொண்டான் அப்படின்னு வந்து சொல்கிறான். டக்குன்னு வந்து நமக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. இப்போ கருணாஸ் வந்து ஒரு ஆள் வந்து அனுப்பிச்சாரு, அதை வந்து கருணாஸ் வந்து சுட்டு கொண்டுறான். அதை வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து பார்த்துடுறான். அதனால வந்து ஆர்ஜே பாலாஜியும் வந்து கருணாஸ் வந்து டீலிங் பேசுகிறாங்க. நீ என்னவா இருக்க ஆசைப்படுற, சொர்க்கத்தில் முட்டி போட்டு இருக்க ஆசைப்படுறியா, இல்லை நரகத்தில் ராஜாவாக இருக்க ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி ஆர்ஜே பாலாஜி கிட்ட கேட்பாரு. அப்படின்னோடனே இவர் வந்து நடராஜ் வந்து அப்படியே போய் கேஸை போய் வந்து சப்மிட் பண்ணுவார். ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஆனால் என்ன தான் தெரியல அப்படின்னு வந்து அவர் வந்து ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணிடுவார், விசாரணை ரிப்போர்ட்டை. உடனே வந்து அவர் வந்து நடராஜ் மனசுக்குள்ளே வந்து நினச்சிப்பார், எல்லாம் ஓகே, ஆனால் வந்து எஸ்பி ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம கருணாஸ் வந்து எஸ்பி ஆகிடுறாரு. உள்ளேயே இருந்துட்டு ஆர்ஜே பாலாஜி வந்து வெளியே வந்து பெரிய ஹோட்டல் ஒன்று வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் நம்ம வந்து மொட்டை ஜெயிலியை வந்து தன்னோட கண்ட்ரோல் வந்து வச்சுருக்கான். இதெல்லாம் வந்து எப்படி நடந்ததுதான் வந்து எனக்கு தெரியல அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.